ஹனி பாட் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுருங்க. இந்த மாதிரி ஆயிலில் ரெட் சில்லி பவுடர் ஃபஸ்ட்டே போடுறதுனால ஆயில் ரெட் கலர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது பிரியாணிக்கு செம்ம கலர் கொடுக்கும். ரெட் சில்லி பவுடர் ஸ்பைசஸ்லாம் ஆயிலில் போட்ட பிறகு அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில். அதோட ரா ஸ்மெல்லாம் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் ஆனியன் சேர்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அதிலே கொஞ்சம் பட்டர் ப்ளஸ் உப்பு போட்டு அதை மூடி வச்சு நீங்கள் கொஞ்சம் வதக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் மட்டன் பீசஸ்லாம் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்று சேர்க்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சில்லி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கு. தக்காளி ஆட் பண்ணேன். ஒரு பெரிய தக்காளி ஹாஃபாக நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது போதும். அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்துதான்னு பாருங்கள். பத்தலைன்னா உப்பு சேர்த்தி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மட்டன் வேகிறதுக்காக. ஒரு 8 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் வெந்திருக்கான்ட்டு. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சில்லி பவுடர் போட்டுட்டு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ காரத்தோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மறுபடியும் மூடி ஒரு 4 விசில்ஸ் வைங்க. 4 விசில்ஸ் வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்க்குறப்போ எதெல்லாம் பத்தலையோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் பால் உப்பு வேணும்னு தோணுச்சு, நான் ஆட் பண்ணேன். அது கூட கோரியாண்டர் ஒரு கையளவு சேர்த்திக்கிட்டேன். மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் அரிசி சீரக சம்பா அரிசி நான் எடுத்துக்கிட்டேன். அது தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 1 கப்புக்கு 1.25 வாட்டர் ரேஷியோ. நீங்கள் வந்து குக்கர் விசில் போடாமல் தம்லேயே வச்சு சமைக்கிறதா இருந்தால் 1க்கு 1.25 வாட்டர் ரேஷியோ. அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி எக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தம் போடணும். 30 to 40 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தம் போடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.